எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. நாளைய தினம் நமக்கு ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாமல் கடன் அனைத்துமே தீரக்கூடிய அற்புதமான மைத்திர முகூர்த்த நேரமும் சேர்ந்து வருது. இப்படி இந்த அற்புத சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், தீராத கஷ்டங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், குறித்த நேரத்தில் நம்ம மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது அம்மனுக்குரிய மாதம். இப்படி இந்த அம்மனுக்கு உரிய மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் ரொம்பவுமே விசேஷமானதாக பார்க்கப்படுது. அப்படி நமக்கு இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் துர்க்கை அன்னையை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அந்த விதத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் வரக்கூடிய ராகுகால நேரம் அப்படிங்கிறது அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்வதற்கு ரொம்பவுமே ஒரு சிறப்பான நேரமாக பார்க்கப்படுது. பொதுவாக ராகுகால நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்வதில்லை அப்படிங்கிறது நம்மள நிறையா பேத்துக்கு தெரியும். அப்படி அந்த குறிப்பிட்ட ராகுகால நேரமானது துர்க்கை அன்னைக்கு ஏன் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான மங்களன் அப்படிங்கிற பெயராலையும் சொல்லி அழைப்பாங்க. பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் நடப்பதற்கு இந்த செவ்வாய் மற்றும் சர்ப்பதோஷங்களே காரணமாக அமைவதா சொல்லப்படுது. அப்படி அந்த விதத்தில் நமக்கு செவ்வாய் பகவானாலேயோ இல்லை ராகு பகவானாலேயோ ஏதாவது தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு வரக்கூடிய ராகு கால நேரத்தில் நம்ம துர்க்கை அம்மனை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான தோஷங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ராகு பகவானுடைய அதிதேவதை யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா துர்க்கை அன்னை. இப்படி இந்த அனைத்து சேர்க்கைகளுமே இருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு வரக்கூடிய ராகு கால நேரத்தில் நம்ம துர்க்கை அன்னையை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா அற்புதமான பலன்களை பெற முடியும். கட்டாயமா திருமணம் ஆகாத பெண்கள் இல்லை ஏதாவது எண்ணங்கள் ஈடேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பெண்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாட்டை செய்யும் பொழுது கைமேல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. அதுலேயும் குறிப்பாக அதிகப்படியான கஷ்டங்களை சந்திக்கக்கூடியவர்கள், ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகளை மட்டுமே பார்க்கக்கூடியவர்கள், ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அதில் ஒன்று மாற்றி ஒன்று தடைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு வரக்கூடிய ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனை வணங்கி வழிபாடு செய்வதோடு மட்டுமில்லாமல் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. பொதுவாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராகு பகவானுடைய பிடியில் சிக்கி தவிப்பதால் தான். இப்படி இந்த ராகு பகவானுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு வரக்கூடிய ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பான பலன்களை பெற முடியும். இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலிருந்தே ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்காக தீபமேற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டே இருந்தாங்க. நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் சாத்தியப்படாது. அப்படிங்கிற காரணத்தால் நிறைய பேருடைய மனதில் துர்க்கை அம்மனை நம்ம வீடுகளில் வழிபாடு செய்யலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமானது ஏற்படுது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துர்க்கை அன்னை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் உக்கிரமான தெய்வம் அப்படிங்கிற காரணத்தால் நம்ம வீடுகளில் படத்தை வைத்து வழிபாடு செய்யலாமா, திருவுருவ படம் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்கு. துர்க்கை அம்மன் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய திருவுருவ படம் நம்ம வீடுகளில் வைக்க வேண்டாம். சாதாரணமாக இருக்கக்கூடிய படங்கள் நம்ம வீடுகளில் தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம். அதுவும் இந்த குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ராகு கால நேரத்தில் அம்பிகைக்காக எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யும் பொழுது, அதுலேயும் குறிப்பாக பெண்கள் செய்யும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. திருமணம் ஆகாத பெண்கள் இல்லை திருமணத்தில் தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு வரக்கூடிய ராகு கால நேரத்தில் நம்ம வீடுகளில் துர்க்கை அன்னையினுடைய திருவுருவ படம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த திருவுருவ படத்திற்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து அந்த திருவுருவ படத்திற்கு நம்ம செவ்வரளி மலர்களை கொண்டு சூடி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். ஒருவேளை படம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு அகல் தீபம் ஏற்றுவீங்க. அந்த அகல் தீபத்தினுடைய ஒளியில துர்க்கை அன்னை எழுந்துருள்வாங்க, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வழிபாடு செய்யணும். படம் வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட கட்டாயமாக நம்ம ஒரு அகல் தீபம் ஏற்றணும். அந்த அகல் தீபத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பானது. மேலும் நம்ம இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாடுகள் செய்யும் பொழுது அம்பிகைக்கு உரித்தான நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். பேரிச்சம்பழம் இல்லாதவர்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், சர்க்கரை பொங்கலோ இல்லை பால் பாயசமோ எது உங்களால் செய்ய முடியுமோ ஒரு குறிப்பிட்ட நெய்வேத்தியத்தை செய்து வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது.
அதே மாதிரி அதிகப்படியான பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதை மட்டுமே சந்திக்கக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட ராகு கால நேரத்தில் அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது ஒரு எலுமிச்சை கனி வைத்து வழிபாடு செய்யணும். அந்த எலுமிச்சை கனியானது எந்த விதமான கருப்பு புள்ளிகளுமே இல்லாத ஒரு சுத்தமான எலுமிச்சை பழத்தை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை நம்ம இந்த குறிப்பிட்ட ராகு கால நேரத்தில் இந்த துர்க்கை அம்மனுடைய படத்துக்கு கீழேயோ இல்லை அகல் தெய்வத்துக்கு பக்கத்திலே வச்சு வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சை கனியை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 4 துண்டா போடணும். அதாவது முழுசாவே நம்ம பிளக்காத நிலையில் ஒரு 4 துண்டா போட்டுட்டு அந்த 4 துண்டுகளுக்கு நடுவில் நம்ம சிவப்பு நிற குங்குமத்தை தடவி வைக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது மனசில் எந்த விதமான குழப்பங்களுமே இல்லாமல் முழு நம்பிக்கையோடு இன்னையோடு எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் முழுவதுமே தீரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யணும். அதே மாதிரி நம்ம தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த குங்குமம் தடவின எலுமிச்சை கனியை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ராகு கால நேரத்தில் ஒருவருடைய வலது கையில், இப்போ யார் செய்கிறீங்களோ, யாருக்கு கஷ்டங்கள் அதிகப்படியாக இருக்கோ அவங்க அந்த எலுமிச்சை கனியை வலது கையில் வச்சுட்டு 27 முறை அவங்களுடைய தலையை சுத்தணும். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த குறிப்பிட்ட பரிகாரமானது யார் அதிகப்படியான கஷ்டங்களை சந்திக்கிறாங்களோ, யார் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களாகவே செய்து கொள்ளணும். இப்போ அம்மா பையனுக்காக செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. அதே மாதிரி அம்மா பையனுடைய தலையை 27 முறை இந்த எலுமிச்சை கனியை வைத்து சுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. அதே மாதிரி கணவருக்காக மனைவி செய்வது, இல்லை மனைவி கணவருடைய தலையை 27 முறை இந்த எலுமிச்சை கனி வைத்து சுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது. யார் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களோ அவங்களே அவங்களுடைய கைகளால் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுதுதான் சிறப்பான பலன்களை பெற முடியும். இப்படி இந்த 27 முறையுமே கைகளில் வைத்து சுத்தும் பொழுது மனசுக்குள்ள எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், இல்லை தடைகள் எல்லாமே இதோட தீரணும் அப்படின்னு சொல்லி அம்பிகையை நினைத்து வழிபாடு செய்த மாதிரியே நம்ம 27 முறையும் சுத்தணும். இப்படி நம்ம 27 முறை சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த எலுமிச்சை கனியை என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்திலையோ இல்லை தட்டுக்கு மேலேயோ வச்சுட்டு அந்த எலுமிச்சை கனியை நம்ம 4 பிளக்காத நிலையில் துண்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அப்படி அந்த பிளக்காத நிலையில் இருக்கக்கூடிய துண்டுகளை 4 பிச்சு எடுக்கணும். எடுத்துட்டு ஒவ்வொரு துண்டையுமே தனியாக நம்மளுடைய கைகளில் நசுக்கிடணும். இப்படி செய்யும் பொழுதே மனசுக்குள்ள எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், கஷ்டங்கள் எல்லாமே இதோட தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்யணும். அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்திலையோ இல்லை தட்டிலையோ இருக்கக்கூடிய எலுமிச்சை கனியை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருடைய காலும் படாத இடத்துல கொண்டு போய் போட்டுடணும். ஒருவேளை உங்களுக்கு வீடுகளுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நீர்நிலைகளில் கொண்டு போய் போடலாம். இல்லைனாக்கா யாருடைய காலும் படாத இடத்துல போட்டுருங்க. இப்படி இந்த பரிகாரங்கள் எல்லாமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்றி வைத்த அந்த அகல் தீபம் இல்லைன்னா திருவுருவப்படம் உங்கள் வீடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தூப தீப ஆராதனை காமிச்சு நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாத்தையுமே நிறைவு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம படைத்த நைவேத்தியத்தை பரிகாரம் செய்தவர் கண்டிப்பாக சாப்பிடணும். அதை தவிர்த்து வீட்டு உறுப்பினர்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். அதுலேயும் நாளைக்கு நமக்கு கடன் தீரக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரமும் சேர்ந்து வருது. மதியம் 12:26 2:37 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்தாலே போதும், கட்டாயமாக அனைத்து விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும். இந்த குறித்த நேரத்தில் யார் கடன் பட்டிருக்கிறீங்களோ அவங்க ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு கவர் எடுத்துக்கிட்டு, ஒரு ப்ரௌன் கவர் இருக்கு இல்லைங்களா, இல்லை மொய் கவர், ப்ரௌன் கவர், ஏதோ ஒரு கவர் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் யாருக்கு கடனை திருப்பி தரணுமோ அந்த குறிப்பிட்ட நபரினுடைய பெயரை மேல் பக்கத்தில் எழுதிட்டு நீங்கள் எவ்வளவு கடனை திருப்பி செலுத்த முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த கவருக்குள்ளே போட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி இதோட என்னுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரணும், நல்ல ஒரு பணவரவானது வேண்டும் அப்படின்னு சொல்லி வழிபட்டாலே போதும், கட்டாயமாக அனைத்து விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும். இந்த குறித்த நேரத்தில் வழிபாடு அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கவரில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அப்படியே பணப்பெட்டியில் வச்சுருங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே தொடர்ந்து ரெட்டிப்பு வேகத்தோடு செய்துக்கிட்டே வாங்க. அதில் வரக்கூடிய சிக்கல்கள், தடைகள் அனைத்துமே விலகும். உங்களுக்கு வர வேண்டிய பணவரவானது வரும். இல்லை ஏதாவது ஒரு முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனைத்துமே தீர்வதற்குண்டான வழி பிறக்கும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது ராகு கால நேரத்தில் எப்படி வணங்கி வழிபாடு மேற்கொள்ளணும், கஷ்டங்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எலுமிச்சை கனி எப்படி நமக்கு கை கொடுக்கும், கடன் தீர்வதற்குண்டான மைத்திர முகூர்த்த நேர வழிபாடு முறைகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். மேலும் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.